தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்திற்காக 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி இந்த அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவாகக்கூடும் என்கின்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இலங்கை திரிகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், குறிப்பாக சென்னைக்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையை நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த புயலாக மேலும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க.